அனைவருக்கும் வணக்கம். மிதன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான். 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன் அமைப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025 பிறந்து 9 மாதம் கடந்தும் உங்களுக்கான சாதகமான எந்தவித நல்ல பலனும் நடக்கல. எஞ்சி இருக்கிற 90 நாளுக்கு உங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிதுன லக்னத்துல பிறந்து கேது தசையோ அல்லது செவ்வாய் தசையோ சூரிய தசையோ நடப்புல இருந்துச்சுன்னா மேல நான் சொல்ற பலன்கள்ல பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். மற்ற கிரகங்களோட தசை அமைப்பு நடப்புல இருந்துச்சுன்னா முழு நல்ல பலன்களும் கிடைக்கும். ராசி பலனுக்குள்ள போகலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் சுபகிரக தொடர்புல இருக்கிறதுனால குடும்பத்துல ரொம்ப நாளா தடையா இருந்த நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க துவங்கும். தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று மந்தமாகத்தான் இருக்கும். 10ஆம் இடத்தோட இருள் தன்மை இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமா அதிகப்படியான கடன் அமைப்புல கவனமா இருக்கணும். பெரும் பணம் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மற்றபடி வேலை அமைப்பை பார்த்தோம்னா சாதகமான தன்மையில இருக்கும். தற்காலிகமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்பு கண்டிப்பா கிடைக்கும். புதிதா கடன் வாங்குறதுக்கான சூழலும் அதுக்கான வாய்ப்பும் உருவாகும். கடன் வாங்குவீங்க நல்ல விஷயத்துக்காக. பல நாளா மனைவியோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். ஒத்துமையா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ரொம்ப நாள் திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்து திருமண தடை அப்படிங்கிற அமைப்புல இருந்தவங்களுக்கான திருமணத்துக்கான அமைப்பும் இருக்கு. யாரை திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறது இந்த 90 நாளுக்குள்ளேயே அறிமுகமாகும். நவம்பர் மாத அளவுல உறுதியா உங்களுக்காக தெரிய வரும். 9ஆம் இடம் சற்று பலவீனமா இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அப்பா சம்பந்தப்பட்ட சொந்தங்களால சற்று மனக்கவலை ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. பல நாளா ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும். ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. 4ஆம் அதிபதி ஒளி பொருந்திய தன்மையில இருக்கிறதுனால ரொம்ப நாளா தடையா இருந்த இடம் வாங்குற அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்பு இப்ப கைகூடி வரும். நீங்க ஆசைப்பட்ட எல்லா பொருட்களும் வாங்கி சேர்க்கறதுக்கான அமைப்பு இருக்கு. புதியதாக விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் மேலோங்கி இருக்கும். அதுக்காக செலவு பண்ணவும் தயங்க மாட்டீங்க. தூர இடத்துக்கு போறதுக்கான பிளான் அமைப்பு எல்லாம் தடைபடுற அமைப்புல இருக்கும். தூர இடத்துக்கு போறதுக்கான அமைப்பை குறைச்சிக்குங்க. செவ்வாய் வலுவா இருக்கிறதன் காரணமாக உங்களுக்கு சோம்பேறித்தனம் மட்டுப்பட்ட சுறுசுறுப்பு மேலோங்கி இருக்கும். பல நாளா காலேஜ்ல சீட்டு கிடைக்காம படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்காம இருந்தவங்களுக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. படிக்கும் வயதுல உள்ள இளம் பருவத்தினருக்கு படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத்தனமும் மேலோங்கி இருக்கும். செவ்வாய் வலுத்து இருக்கிறதன் காரணமாக படிக்கிறதுக்காக தூர இடங்களுக்கு போறதுக்கான அமைப்பும் இருக்கிறது. மற்றபடி வெளிநாடு போறவங்களுக்கான சாதகமான அமைப்பு இல்லை. வெளிநாடு போறதுக்கு இந்த 90 நாள் உகந்ததல்ல, தடையான அமைப்பு தான் இருக்கும். உங்களோட அமைப்புக்கு செலவு அதிகமா இருக்கும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவு அதிகமா இருக்கும். 12ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால சுப காரியங்களுக்காக செலவு பண்ற அமைப்பு தான் இருக்கும். உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு அருகாமையில உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க தயிர் சாதம் நிவேதனம் பண்ணி படைக்க சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு கொடுங்க. உங்களுக்கு அது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். மேலும் சொல்ற பரிகாரத்தை செய்யறது மூலமா உங்களுக்கு கெடு பலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்கள் மேலோங்கி நடக்கும். நன்றாக இருப்பீர்கள். நன்றி.